மக்கள் அழுகுறது கேட்கலையா? என்னாச்சு என்னாச்சு? கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு? என்னாச்சு என்னாச்சு? ஒரு வருடம் கடந்தும் கொடுத்தப்பட்டா என்னாச்சு? என்னாச்சு என்னாச்சு? கொடுத்தப்பட்டா என்னாச்சு? வழங்கிடு வழங்கிடு, அளவீடு செய்து வழங்கிடு. மாவட்ட நிர்வாகமே நடவடிக்கை உங்களை யார் இப்போ உங்க உண்ணாவிரதம் இருக்கிறது அனுமதிக்க போறீங்க. அதனால ஓட்டு வந்து உண்ணாவிரதம் இருக்கிறது அனுமதி கிடையாது. அது நீங்க தீர்வு வேணா பட்டா வேணும் அது வேணா நீங்க ஆர்டிஓ பார்க்கணும், நீதிமன்றம் அன்னைக்கு தான் நீங்க செய்யணும். அப்படிதான் செஞ்சாகணும். நம்ம ரோட்லாம் எல்லா தீர்வும் நம்ம ரோட்ல உட்காந்து ரோட்ல வண்டி ஓடாது இல்லையா? நீதிமன்றம் இருக்கு, அதுக்கு மேல நீதிமன்றம் இருக்கு, கலெக்டர் ஆபீஸ் இருக்கு, ஆர்டிஆர் இருக்காங்க, எல்லாம் பார்த்து அப்படியே நம்ம தீர்வு காண முடியும். தவிர மத்தவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். ரோட்ல உட்காரல, யாருக்கும் தொந்தரவு பண்ணல, பேர் ஓரம் கிடையாது. இதுக்கு வந்து அனுமதி கிடையாது. ஓரம்னா எல்லாம் யாரோட ஓரம் உட்காந்து வேண்டிதான். புரியுதா? இந்த எங்களோட கோரிக்கையை கூட நாங்க வெளிப்படுத்திட்டீங்க. நம்ம வந்து வெளிப்படுத்திட்டீங்க. இந்த நிர்வாகத்தோட 19வது நாள் நீங்க அரசு நிலத்துல உள்ள அரசு நில எங்களுக்கு கொடுத்த இடம் உங்க நிலத்துக்கு பட்டா இல்ல, அரசு நிலம் சொல்லக்கூடாது. உங்க நிலத்துக்கு நீங்க உங்க நிலத்துக்கு பட்டா கேட்கறீங்க, பட்டா கொடுக்கல, அதனால அளவீடு செய்யாம இது பண்ணாங்க. அளவீடு செய்யறது யாரு செய்யணும்? தாசில்தார் செய்யணும், ரெவன்யூ செய்யணும். அதனால அவங்கள கூப்பிட்டு நீங்க பண்ணணும். எங்களோட கோரிக்கையை மாவட்ட நிர்வாகத்துக்கும் மாநில அரசுக்கும் வெளியில கொண்டு வருவதற்காக நாங்க அது யாருக்கும் தொந்தரவு பண்ணல. உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கு அனுமதி கிடையாது, ரோட்ல உட்கார்றதுக்கு அனுமதி கிடையாது. அதனால வந்து நீங்க ரோட்ல இதுக்கு ஓரம் கிடையாது. வரைக்கும் இது வரைக்கும் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எங்களுக்கு எந்த ரெஸ்பான்சிபிளும் இல்லைன்றதுனாலதான் இந்த முடிவு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பார்க்கணும். அப்ப கோர்ட் இருக்கு, நீதிமன்றங்கள் இருக்கு இல்லையா? ஆமா, எங்க கோரிக்கைக்கு அவங்க என்ன பதில் சொல்றாங்க பார்த்துட்டு நம்ம அடுத்த நீதிமன்றங்களுக்கு போகணும். அடுத்த லெவல் போகணும். நீங்க அதுக்கு விளம்பரத்துக்காகவோ இல்ல எங்களோட விளம்பரத்துக்கு நாங்க யார் விளம்பரத்துக்கு சொல்ல வரல. எல்லா கோரிக்கையும் பிரச்சனை வரலாம் ரோட்டுக்கு உட்கார்ந்தா சார் இதுக்கான சொல்யூஷன் எப்பயுமே கிடைக்கவே இல்லை சார். உங்க கோரிக்கையை நீங்க சொல்ல வேண்டிய இடத்துல போய் சொல்லுங்க. திரும்ப திரும்ப சொல்லிதான் உங்களுக்கு சொல்யூஷன் கேட்க வேண்டிய இடத்துல தான் கேட்கணும். நிவாரணம் கிடைக்கிற வரைக்கும் கேட்டுதான் இருக்கணும். அதுக்காக நான் ரோட்டுக்கு ஒரு ரோட்ல வந்து அனுமதி இல்லை. நீங்க அவங்க சொல்லுங்க, ஒரு 5 நிமிஷம் உங்க கோரிக்கையை நீங்க பேசிட்டு போலாம்னா பேசிட்டு போலாம், இல்லைன்னா நான் வந்து கைது பண்றேன். சொல்லுங்க என்ன பண்ண சொல்றீங்க? இல்ல நான் கைது பண்ணுறேன். இது வந்து இந்த இடம் கிடையாது. இந்த மாதிரி ரோட்ல உட்காந்து நீங்க வாங்கினா முடியாது. எங்கேயுமே நடக்காது. ரோட்ல அதுதான் பழந்த விடுறதுக்கு நீங்க அதுதான் கேட்கணும். நாளைக்கு வர போறாங்க, தொடர்ந்து கேட்டுதான் இருக்கணும். ஒரு கோரிக்கையை முன்னெடுக்கிறீங்க, தொடர்ந்து போய் பேசிட்டே தான் இருக்கணும். உங்க கோரிக்கை நிறைவேற வரைக்கும் நீங்க பேசிதானே ஆகணும். ரோட்ல வந்து உட்காருது ஒரு சொல்யூஷன் கிடையாது. சட்ட ஒழுங்கு